நான் மொடவாத ஆட்டுக்கால் கிழங்கு சூப்பு செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கிழங்கு எடுத்து தோல் சீவி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி மிளகு போட்டிருக்கேன். அடுத்து சீரகம் போட்டுருக்கேன் 1 ஸ்பூனு. 2 கைப்பிடி வெங்காயம் போட்டிருக்குது. வதக்கினதுக்கப்புறம் நம்ம அந்த கிழங்கை போட்டு வதக்கணும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. நான் நறுக்கி வச்ச கிழங்கை போட்டு ஒரு வதக்கிட்டு மல்லி இலையும் கருவேப்பிலையும் போட்டு ஒரு வதங்கிருச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஆறிடுச்சு. நான் மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுட்டு அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ 2 லிட்டர் தண்ணி கொதிச்சிருச்சு. அதில் நான் ஊற்றியிருக்கேன். பொங்கும். நம்ம அதை லேசாக கிண்டி விட்டுட்டு மஞ்சள் பொடி உப்பு போட்டிருக்கேன். சிம்மில் வச்சு கொதிக்க விடணும். நேரமாக நல்லா கொதித்து சூப்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். எல்லா நோய்க்குமே இது நல்ல ஒரு மருந்து. இது கசப்பெல்லாம் இருக்காது. அப்படியே ஆட்டுக்கால் சூப்பு டேஸ்ட்டுக்கே உங்களுக்கு இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.